Hello students, நாம இன்னைக்கு Microsoft Office 2007ல PowerPoint presentationல lab session 3 பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் பார்த்தோம் இல்லையா 3, ஸோ அதனோட lab exercise தான் இது. ஸோ இதில் first question, open a new presentation and save file in the specified name and location. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நியூவா presentation file open பண்ணணும். அந்த file open பண்ணிட்ட அப்புறம் save பண்ண சொல்லியிருக்காங்க. சேவ் பண்ணுறதுக்கும் லொக்கேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன லொக்கேஷன், ட்ரைவ் நேம் ஸ்டூடெண்ட், அதில் கோர்ஸ் நேம் இருக்கும், அதில் உங்கள் நேம் இருக்கும், அண்ட் சப்ஜெக்ட் நேம், அதில் போயிட்டு ஃபைல் நேம் தேர்டு லேப் தேர்ட்னு சொல்லிட்டு டேட் போட்டு சேவ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைல் சேவ் பண்ணிங்களா, சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நிறைய மெத்தட் பிபிடி ஓப்பன் பண்ண சொல்லி கொடுத்தல, அதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பிபிடி ஓப்பன் பண்ணியாச்சு. சேவ் என்ன பண்ணணும், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டனில் சேவ், அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் Ctrl+S கொடுத்த உடனே சேவ் ஆப்ஷனுக்கு போகும். அதில் எங்கே நம்மளை சேவ் பண்ண சொன்னாங்களோ அந்த இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டில் கோர்ஸ் நேமில் உங்கள் நேம் இருக்கும், அதில் போனீங்கன்னா சப்ஜெக்ட் நேம் பிபிடி, அதுக்குள்ள இன்னைக்கு என்ன லேப், தேர்ட் லேப், ஆல்ரெடி 2 லேப் செஞ்சுருக்கோம், இன்னைக்கு லேப் 3, அப்புறம் இன்னைக்கு டேட்டு மந்த்து இயர். ஓகேங்களா? போட்டுட்டு சேவ் அஸ் டைப் என்ன இருக்கணும், pptx.pptx PowerPoint presentation. சப்போஸ் நீங்கள் வந்து வெறும் ஸ்லைட் ஷோ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ppxல கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின், insert a new slide and set the layout as blank slide. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, blank ஸ்லைடில் ஒரு ஸ்லைட் நியூவாக ஒன்று ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பிளாங்காக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடை டெலீட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைட் வேண்டாம், டிஃபால்ட்டாக இருக்கிறது வேண்டாம், நமக்கு நியூவாக பிளாங்காக ஒன்று ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பிளாங்காக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூவாக ஸ்லைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட், Ctrl+M அப்படி கொடுத்தீங்கன்னா ஆனால் வந்து மேலே என்ன இருக்கோ அதுவே அப்படியே ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் கொஸ்டின், டைப் த ரேண்டம் பேராகிராஃப். ஸோ நம்மள பேராகிராஃப் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனால் நமக்கு எந்த பேராகிராஃபும் கொடுக்கல, ரேண்டமாக ஒரு பேராகிராஃப் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ரேண்டமாக ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணால் என்ன கீ கொடுக்கணும்னு. ஸோ அது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரேண்டம்க்கு என்ன பண்ணணும், =RAND ரேண்டம். உங்களுக்கு இங்கே வந்து எத்தனை பேராகிராஃப் வேணுமோ அத்தனை நம்பர் கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. நீங்கள் நார்மலாக ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் எதுவுமே கொடுக்காம பண்ணிங்கன்னா 3 பேராகிராஃப் ரேண்டமாக வரும். ஸோ என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்போ 3 பேராகிராஃப் ரேண்டமாக இருக்குது. இதை சைஸை இப்படி சின்னது பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்லைடுக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரேண்டமாக ஒரு பேராகிராஃப் ஓப்பன் ஆயிடுச்சு. =RAND ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேங்களா? அடுத்தது, ட்ரா த ரெக்டாங்கிள் ஷேப் அண்ட் பிளேஸ் த மிடில் ஆஃப் த பேராகிராஃப். ஸோ ரெக்டாங்குலர் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணணும். அது எங்கே பிளேஸ் பண்ணணும், பேராகிராஃபோட மிடில். ஸோ ரெண்டும் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் ஷேப் இங்கே இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணி மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்ணிச்சுட்டு நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ ஷேப்பு அவ்வளோ தூரம் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரா பண்ணியாச்சு. ரெக்டாங்குலரை ட்ரா பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்ணணும், அதை மிடில் பிளேஸ் பண்ணணும். அது மிடில் பிளேஸ் பண்ணணும்னா இப்படி நம்மளே ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு மிடில் பேஜில் பிளேஸ் பண்ணிடலாம். இல்லை கரெக்டான மிடில் பேஜ் வேணும்னா என்ன பண்ணணும், அரேஞ்சில் அலைன். ஓகேங்களா? அலைன்ல அலைன் மிடில் பிளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்குலர் ஷேப் வரைஞ்சோன்னே மிடில் பிளேஸ் பண்ண என்ன பண்ணணும், அரேஞ்சில் அலைன்மெண்ட்ல மிடில். ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், செட் த லேஅவுட் ஆஸ் பிளாங்க் லேஅவுட். மறுபடியும் ஒரு பிளாங்கா ஒரு லேஅவுட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்சர்ட் ஓவல் ஷேப் அண்ட் ஃபில் த பிலோ ஃபார்மேட் ஆப்ஷன். ஸோ ஓவல் ஷேப்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா பிளாங்க் லேஅவுட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் ஓவல் ஷேப்பை வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்லைடு ஓப்பன் பண்ணால் Ctrl+M கொடுத்தீங்கன்னா நியூவாக மேலே எப்படி ஒரு ஸ்லைட் இருக்கோ அதே பிளாங்க் ஸ்லைடில் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நியூவானா நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற டைட்டில் ஸ்லைடு ஓப்பன் ஆகாது. இங்கே நீங்கள் Ctrl+M ஆல்ரெடி இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+M கொடுக்கறதுனால இந்த ஸ்லைடு மாதிரி தான் இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துட்டு என்ன ஷேப்பு, ஓவல் ஷேப்பு.
ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்கு பாருங்க ஓவல் ஷேப். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஷேப்போட நேம் என்னன்னு தெரியலனா ஒரு ஷேப் மேலே அப்படி ஒரு கொஞ்ச நேரம் உங்கள் மவுஸ் பாயிண்டரை ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாமல் வைங்க, எதுவும் கிளிக் பண்ணக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா அதனோட நேம் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்க இங்கே ஓவல்னு காமிக்குதா, அப்போ கிளிக் பண்ணிட்டு ஈவனாக நமக்கு ஓவல் வரணும்னா என்ன சொல்லியிருக்கேன், ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஓவல் ஷேப் வரைய சொல்லியிருக்கேன். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டே ஓவல் ஷேப் வரைஞ்சிங்கன்னா நமக்கு ஷேப் ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? சரி, பிளாங்க் லேஅவுட் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு, ஓவல் ஷேப்பும் வரைஞ்சாச்சு. அடுத்து என்னது, ஃபில் த பிலோ ஃபார்மேட் ஆப்ஷன். ஸோ இங்கே இருக்க பாருங்க அடுத்த ஸ்லைடில். ஸோ அதுக்குள்ளே எப்படி ஃபில் பண்ணணும்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா ஃபில் கலர் ஆரஞ்சு. ஸோ அந்த ஷேப்போட ஃபில் கலர் என்னது, ஆரஞ்சு. அடுத்தது அவுட்லைன் கலர் கிரீன். ஸோ ஷேப்போட அவுட்லைன் கிரீன் கலர்ல இருக்கணும், உள்ள இருக்க கலர் ஆரஞ்சுல இருக்கணும். அடுத்தது எஃபெக்ட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களே இந்த எஃபெக்ட்ஸோட நேமும் கொடுத்துட்டாங்க, பெர்ஸ்பெக்டிவ் பிலோ. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபில் கலர். ஸோ அது எங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்க, ஷேப் ஃபில்ல ஆரஞ்சு கலர். ஓகேங்களா, கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்னது, அவுட்லைன் கிரீன் கலர். ஸோ அவுட்லைன் ஷேப்போட அவுட்லைன்ல போய் கிரீன் கலர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது எஃபெக்ட்ஸ். இந்த எஃபெக்ட்ஸ்ல என்ன கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்கன்னா ஷேடோல பர்ஸ்பெக்டிவ். ஷேடோல தான் பர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கு பாருங்க, இன்னர் அவுட்டர் பர்ஸ்பெக்டிவ்னு இருக்கா. இதுல பிலோ, இதுல 1 by 1 மேலேயும் கிளிக், அப்படியே ஜஸ்ட் மவுஸ் பாயிண்டர் வைங்க. ஸோ பாருங்க இது பர்ஸ்பெக்டிவ் டயகனல் அப்பர், அடுத்தது அப்பர் ரைட், இது அப்பர் லெஃப்ட், அடுத்தது பிலோ. ஸோ அப்போ இதுதான் தரணும். பிலோனா கீழே ஷேடோ விழுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஓவல் ஷேப் வரைஞ்சோம். அதுக்கு ஃபில் கலர் அவுட்லைன் கலர் எல்லாம் அவங்களே தந்தாங்க. ஃபில் கலர் ஆரஞ்சு, அவுட்லைன் கலர் கிரீன், அப்புறம் ஷேடோவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஷேடோலயே என்ன கொடுத்தாங்க, ஷேடோல பர்ஸ்பெக்டிவ் பிலோ. ஓகேங்களா, அதுவும் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல தான் கொடுக்கணும்னு இல்லை, இந்த ஃபார்மேட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகல இந்த இடத்துல போயிட்டு இந்த ஷேப் ஃபில் அவுட்லைன் இந்த இடத்துலையும் கொடுக்கலாம், ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், செட் த லேஅவுட் as blank layout and draw the triangle shape and type the PPT class 3 inside the shape. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளாங்காக ஒரு லேஅவுட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதில் ட்ரையாங்கிள் ஷேப் வரைய சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ள பிபிடி கிளாஸ் 3ன்னு ட்ரையாங்கிள் ஷேப்குள்ளே எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நியூ ஒரு ஸ்லைட் ஓப்பன் பண்ணனா கண்ட்ரோல் எம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ட்ரையாங்கிள் ஷேப் வரையணும். ஸோ இங்கே இருக்க ட்ரையாங்கிள் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிங்கன்னா ஈவனாக இருக்கும். ஸோ இப்போ வரைஞ்சாச்சு. இதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிபிடி கிளாஸ் 3ன்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி இதுக்குள்ள பிபிடி 1 by 1 எழுதிக்கோங்க, கிளாஸ் 3 இப்படி 1 கீழே 1 எழுதிக்கோங்க. இந்த சைஸை கூட பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சைஸை பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ பிபிடி கிளாஸ் 3ன்னு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சி எழுதியாச்சு. ஓகேங்களா, சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது செட் த லேஅவுட் ஆஸ் பிளாங்க் லேஅவுட் அண்ட் ட்ரா த ரைட் ஆரோ ஷேப். ஸோ இன்னொரு பிளாங்க் லேஅவுட் ஓப்பன் பண்ணி ரைட் ஆரோ ஷேப் வரைய சொல்லியிருக்காங்க. அண்ட் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் அவுட் இன் வெர்டிக்கல் பிளாக் லிஸ்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லேஅவுட் ஓப்பன் பண்ணிட்டு ஆரோவை ட்ரா பண்ணிடலாம். அடுத்த ஒரு லேஅவுட் கண்ட்ரோல் எம், என்னது அடுத்தது ரைட் ஆரோ. ஸோ இங்கே 2 ஆரோ இருக்கு, இது மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் ஆரோ எதுவும் அது நேம் காமிக்கும். ஸோ ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு வரைஞ்சிங்கன்னா ஆரோ நமக்கு ஈவன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பிளாங்க் லேஅவுட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் ரைட் ஆரோ ஷேப் வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணிருக்கணும், கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட். அந்த ஆரோவை வந்து ஸ்மார்ட் ஆர்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். அந்த ஸ்மார்ட்டோட ஸ்டைல் என்ன இருக்கணும், வெர்டிக்கல் பிளாக் லிஸ்ட். ஸோ இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட், இதில் வெர்டிக்கல் பிளாக் லிஸ்ட். ஸோ இது மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் தெரியும் பாருங்க, இதுதான் வெர்டிக்கல் பிளாக் லிஸ்ட். இது கிளிக் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. சைஸை வேணா இங்கே சைடில் வச்சு இப்படி மூவ் பண்ணி பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது டைப் த டெக்ஸ்ட் 1 by 1 இன்சைட் த ஸ்மார்ட் ஆர்ட் ஷேப் யூசிங் டெக்ஸ்ட் பேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நம்ம ஸ்மார்ட் ஆர்ட் கன்வெர்ட் பண்ணிட்டோம், அதில் இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டை 1 by 1 அந்த ஸ்மார்ட் ஆர்ட் ஷேப்பில் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க.
நம்ம ஸ்மார்ட் ஆர்ட்ல டைப் பண்ணணும்னாவே எதை யூஸ் பண்ணி டைப் பண்ணலாம், டெக்ஸ்ட் பேன் யூஸ் பண்ணி டைப் பண்ணலாம், அப்படியேவும் டைப் பண்ணலாம். ஸோ இங்க அவங்களே கொடுத்துட்டாங்க டெக்ஸ்ட் பேன் யூஸ் பண்ணி டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுல டெக்ஸ்ட் பேன் ஓபன் பண்ணியாச்சா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 1, இந்த 1 வந்து பாருங்க இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இங்க எம்எஸ், இந்த இடத்துல வேர்ட், இப்படி நீங்க டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரே லைனா டைப் பண்ணாதீங்க. எம்எஸ் கீழே. ஸோ நான் எப்படி டைப் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துக்கு 1 2 3ன்னு கொடுத்துருக்கேன். உள்ள வந்து 2 புல்லட் லிஸ்ட் இருந்ததுனால எம்எஸ் தனியா வேர்ட் தனியா, எம்எஸ் தனியா எக்ஸல், எம்எஸ் பிபிடி அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க இந்த டெக்ஸ்ட் பேனை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சேவ் கொடுத்துக்கோங்க, அடிக்கடி சேவ் கொடுத்துக்கோங்க உங்க ஃபைல. ஸோ இப்போ நம்ம ஸ்மார்ட் ஆர்ட்குள்ள வந்து டெக்ஸ்ட் பேன் யூஸ் பண்ணி வேர்ட், எக்ஸல், பிபிடின்னு எழுதியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது இன் எபோ ஸ்லைட் சேஞ்ச் த பிலோ ஃபார்மேட். எபோ ஸ்லைட்னா என்னன்னா, இப்போ இந்த ஸ்மார்ட் ஆர்ட்ல நம்ம டைப் பண்ணோம்ல இந்த ஸ்லைட் தான். இதுல கீழே இருக்க ஃபார்மேட் மாதிரி சேஞ்ச் பண்ணணுமா. ஃபர்ஸ்ட் என்னது, ஆட் தான் ஷேப் இன் பிலோ. ஒரு ஷேப்பை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க எங்கன்னா பிலோல, அப்ப எல்லா ஷேப்புக்கும் கீழே. ஸோ இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ஷேப் இதில் ஆட் பண்ணோன்னா எங்கே போகணும், டிசைனில். டிசைன் ஃபார்மேட்டிங் ஸ்மார்ட் ஆர்ட் ஓப்பன் பண்ணோன்னே 2 டேப் ஓப்பன் ஆகும். அதில் டிசைன் டேப்ல ஆட் ஷேப், இதில் எதில் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க, பிலோ. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, நீங்கள் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி ஆட் ஷேப்னு காமனாக கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் இந்த ஷேப் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா பிலோன்றது உங்களுக்கு விசிபிளில் இருக்கும். அப்போ நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க முதல்ல கொடுத்தீங்கன்னா இந்த பிலோ ஆப்ஷன் வந்து விசிபிளா இருக்காது. முதல்ல நார்மலா ஆட் ஷேப் கொடுத்து நீங்க ஒரு ஷேப் வந்து இந்த 1 2 3க்கு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு ஷேப் பிலோல நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது சேஞ்ச் த கலர் அண்ட் 3D டைப். சேஞ்ச் த கலர் அண்ட் 3D டைப். இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணும். பாருங்க இந்த இடத்துல இருக்கா சேஞ்ச் கலர், இதுவும் டிசைன்ல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர், உங்களுக்கு என்ன கலரோ அந்த கலர் நீங்கள் வந்து கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னது, 3D மாடலில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த 3D மாடலையும் உங்களுக்கு எந்த மாடல் ஓகேவோ அந்த மாடலில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ 3D மாடலில் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது எடிட் 2D ஷேப். ஸோ நீங்கள் வந்து இப்போ 3Dல கன்வெர்ட் பண்ணீங்களா, அதை மறுபடியும் 2Dல மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எங்கே போய் மாற்றணும், அடுத்தது இருக்கிற ஃபார்மேட் டேப்குள்ள எடிட் 2Dன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2D மெத்தட்ல வந்துடும். ஓகேங்களா? ஒரு சில 3D மெத்தடுக்கு தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? நீங்க 3Dலேயே நிறைய ஆப்ஷன் இருக்குன்னு நிறைய அதுல கொடுக்கக்கூடாது. ஒரு சிலதுக்கு இந்த 2D வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? டெக்ஸ்ட் ஃபில் கிரீன் கலர். அடுத்து பாருங்க டெக்ஸ்ட் அவுட்லைன் எல்லோ கலர். ஸோ டெக்ஸ்ட் உள்ள நம்ம எழுதிருக்கோம் இல்லையா எம்எஸ் வேர்ட் எக்ஸல்னா, அதுக்கு வந்து கிரீன் கலரும் அவுட்லைன் வந்து எல்லோ கலரும் எஃபெக்ட்ஸும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா க்ளோ. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க டெக்ஸ்ட் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட் ஃபில் அதே ஃபார்மேட்லேயே டெக்ஸ்ட் ஃபில் இருக்கும். அதில் போயிட்டு என்ன கலரு, கிரீன் கலர். ஸோ கிரீன் கலர் கொடுத்தாச்சு. அப்படியே அது செலக்ஷன்லேயே இருக்கட்டும். இப்போ அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் என்ன கொடுக்கணும், எல்லோ கலர். அடுத்தது க்ளோ. டெக்ஸ்ட் எஃபெக்ட்ல க்ளோ இருக்கும். ஓகேங்களா? எஃபெக்ட்ஸ்ல க்ளோ. இதுல நீங்க உங்களுக்கு என்ன க்ளோ வேரியேஷன் வேணுமோ அந்த வேரியேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க தெரியுதுங்களா, உள்ள கிரீன் கலர், அவுட்லைன் எல்லோ கலர் அண்ட் எஃபெக்ட்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது கொஸ்டின், வியூவிங் த ப்ரெசன்டேஷன். ஸோ இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ ப்ரெசன்டேஷனை வியூ பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்னு ஒரு ஓவராலாக பார்த்துக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ரேண்டமாக ஒரு டெக்ஸ்ட் வரைஞ்சோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லாமே பிளாங்க் ஸ்லைடாக தான் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் வரைஞ்சி அதை மிடில் பிளேஸ் பண்ணிட்டோம். அடுத்தது செகண்ட் ஸ்லைடில் ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சி அதுக்கு டெக்ஸ்ட் ஃபில், அவுட்லைனு, ஷேடோ எல்லாம் கொடுத்தோம். அடுத்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் வரைஞ்சி அதில் வந்து இன்சைட் வந்து பிபிடி கிளாஸ் 3ன்னு எழுதியிருக்கோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் இதுக்கு ரைட் ஏரோ ஒன்று ஓப்பன் பண்ணோம். அடுத்தது இதை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட்ல வெர்டிக்கல் பிளாக் லிஸ்ட்ல ஓப்பன் பண்ணோம். அடுத்தது என்ன பண்ணோம், இதுக்குள்ள டெக்ஸ்ட், இதுக்கு ஷேப்பு, ஸ்டைல் எல்லாம் கொடுத்து இதை சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண சொன்னாங்க, நம்ம ப்ரெசன்டேஷனை வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ரெசன்டேஷனை வியூ பண்ணி பார்க்கணும்னா F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து ஸ்லைட் ஷோவாக ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கும். ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் போகும். இல்லை என்டர்
ஸ்பேஸ் பார் எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி பிளாக் ஸ்லைட் வரும். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஹோம் பேஜ்க்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி ஸ்லைட் போட்டு உங்கள் ப்ரெசன்டேஷனை செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.